ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு அரசுவை அடிசல். வாங்க இன்றைக்கி கொங்குநாடு ஸ்டைல் சோள பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோளம்னா நம்ம ஜோவர்னு சொல்லுவோம் இல்லையா. நான் இன்றைக்கி செஞ்சோளம் எடுத்திருக்கேன், அதாவது சிகப்பு சோளம். வெள்ளை சோளம், சிகப்பு சோளம் ரெண்டுக்குமே இதே ப்ரொசீஜர் தான். அதாவது கலர்டு வெஜிடபிள்ஸ் ஆர் கலர்ட் பல்சஸ்க்கெல்லாம் எப்போவுமே நம்ம வந்து சத்து கூட தான். ஸோ அதனால் சிகப்பு சோளம் தான் எங்கள் வயலில் விளைவிப்போம். அதனால் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெள்ளை சோளமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சோளம் எடுத்துருக்கிறேன். அதாவது என்னோடய சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு 1/4 கிலோ. அதே ஈக்குவலாக 1/4 கிலோ நம்ம இட்லி அரிசியோ இல்லை நம்ம யூஸ்வலாக போடுற பச்சரிசியோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அதில் பச்சரிசியும் 1 டம்ளர் இட்லி அரிசியும் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 500 கிராம்ஸ் அளவு கணக்கு, 1/2 கிலோ இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்னோடய டம்ளரில் 50 கிராம்ஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் இருக்குது. ஸோ அதையும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 7 to 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நான் நல்ல தண்ணியில் அரிசி இதெல்லாம் கழுவி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியவே வச்சு நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ இது நம்ம ரொம்ப மையவும் அரைக்காமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்காமல் எடுத்து இப்படி பார்த்திங்கன்னா லைட் திப்பியாக இருக்கும், அந்த அளவுக்கு மட்டும். அது ஊற்றும் போது கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட் நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா தான் பணியாரத்துக்கான பதம் இது. தோசைக்குமே அந்த மாதிரி ஊற்றும் போது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஜோவர் தோசையாகவும் ஊற்றிக்கலாம், பணியாரமாகவும் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஆட்டி எடுத்துகிட்டு இதுக்கு நான் இது 1/2 kg மாவுன்றனால நான் இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். நம்ம இட்லி மாவெல்லாம் கூல் கிளைமேட்லலாம் சட்டுன்னு பொங்கி வராது, சீக்கிரம் ஃபெர்மெண்ட் ஆகி வராது. ஆனால் சோள மாவு எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் நீங்கள் ஈவன் நைட்டு 10 மணிக்கு அரைச்சி வச்சிங்கனாலும் காலையில் உங்களுக்கு 6 மணிக்குள்ளே நல்லா பொங்கி பொழிச்சு வந்துடும். ஸோ இது சீக்கிரம் குயிக்காக ஃபெர்மெண்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போது இதை நல்லா கரைச்சி நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் ஆக விட்டுட்டேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போது பணியாரத்துக்கு 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே பணியாரத்துக்கு உளுந்த பருப்பு, கடலை பருப்பு நிறையா போட்டு இது நல்லா சாட்டே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதை பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம், சிம்மில் தீய விடாமல். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது தீய விடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வதக்கி நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு பாருங்கள், மாவு நான் நைட் அரை குண்டாக தான் இருந்துச்சு எனக்கு புளிக்காமல் கரைச்சி வைக்கும்போது. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு நல்லா நுர தட்டி பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஈஸியாக ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும் சோள மாவு மட்டும். இப்போது நான் அந்த வதக்கி வச்சு ஆற வச்சுருக்கிறேன் இல்லையா, அதை இதில் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வரும்னு பாருங்கள். இது நல்ல நுரையாக மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம கலந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்கும். இதெல்லாம் எடுத்து நல்லா கலந்து வச்சுட்டு இப்போது பணியாரக்கல்லை நம்ம சூடு பண்ணிக்கலாம். பணியாரக்கல்லில் நம்ம வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா நம்ம நெய்யில் கூட சுட்டு எடுத்துக்கலாம். சோள பணியாரம் கொஞ்சம் அதிகமாகவே வேகிற டைம் இழுக்கும். அதனால் நம்ம அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறதோ நெய் ஊற்றிக்கிறதோ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும் எண்ணெய். ஸோ அதனால் உங்களுக்கு கிறிஸ்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தான் ஊற்றி ஆகணும். இல்லைன்னா நார்மலாக மெத்துன்னு இருக்கிற மாதிரி வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ஆனால் இது நல்ல நீங்கள் ஓரளவுக்கு அந்த டேஸ்ட்டோட ஃபுல் ஆத்தென்டிக் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி தான் ஆகணும். ஸோ இப்போ நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இதை எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போது சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம எண்ணெய் எப்படி சூடாயிடுச்சான்னு பார்க்குறோம் இல்லையா தோசைக்கல்ல, அது மாதிரி இதுலேயும் நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு இதுக்கு நம்ம குழிக்கரண்டியில் எடுத்து மாவு எடுத்து அந்த குழி ஓரளவுக்கு 3/4 பாகம் வர அளவுக்கு நம்ம ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சின்ன பர்னரில் வச்சு செய்யணும். முக்கியமாக பெரிய பர்னரில் வச்சிங்க அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நல்லாவே நல்லாவே உங்களுக்கு கருகி வந்துடும். இனிப்பு பலகாரம்லாம் எப்படி கருகுது இல்லையா, அந்த மாதிரி வரனால வெளியே அவுட்டர் சீக்கிரமாக வேகிற மாதிரி தெரிஞ்சிடும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா மாவு இருக்கும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். பெரிய பர்னரில் வைக்கணும்னா, சின்ன பர்னர்னால் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பி விட்ருங்க. ஒரு ஃபோர்க்கு பின்னாடியோ இல்லை உங்களுக்கு நீங்கள் ஊசி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்பூனுக்கு பின்னாடியோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் இப்படி திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போ இதை பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த நான் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிருந்தேன் இல்லையா, இதில் பாதி எண்ணெய் வந்து பாருங்கள் அதிலேயே இருந்து வெந்துட்டுருக்கு அப்படியே. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படும் பணியாரம் வேகிறதுக்கு. இதை இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எவ்ரி 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து அதை திருப்பி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் ஈக்குவலாக வெந்து வரும். இப்போது அந்த சைடும் வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த சைடு திரும்பி வேக விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகிறதுக்கு வேக ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் இன்னும் உள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் வேகாது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் 2 சைடும் எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஒரு ரெட் கலரில் சேஞ்ச் ஆகி வர்றது நீங்களே பார்ப்பீங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வரும், இதில் நல்லா வெந்து வரும். இப்போ அடியில் இருந்ததை நான் திருப்பி விட்டுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்து வரும். ஸோ இது சாப்பிடும்போது அவுட்டரில் வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பச்சரிசியும் சேர்த்துருக்குறோம் இல்லையா, இட்லி அரிசி 1 கப் சேர்த்துருக்கிறேன், பச்சரிசி 1 கப் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பச்சரிசி இல்லைன்னா இட்லி அரிசியுமே 2 கப்பாகவும் சேர்த்துக்கலாம். ஈக்குவலண்ட்டாக சோளம் போடணும். நம்ம சோளம் மட்டுமே போட்டு இது பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு எடுக்க வராது. தோசை வார்க்கவோ இல்லை பணியாரம் எடுக்கவோ வராது. இப்போது வெந்துக்குச்சான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் ஃபோர்க்கோ இல்லை ஒரு இதுவோ வச்சு ஸ்பூனோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ அதில் ஒட்டாமல் இப்போ வந்திருக்கு, எனக்கு மாவு ஒட்டாமல் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வெந்துருச்சு, நான் எடுத்து டிஷ் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு தக்காளி சட்னியும் ஒரு தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதாவது சோள தோசையா அப்படின்னு சோள பணியாரமான்னு நம்ம யோசிப்போம். பட் இதில் எவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்குன்றது நம்ம வந்துட்டு சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ இருக்குது. ஹை ஃபைபர் உள்ள ரெசிபி இது. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.